நிர்ணயித்த எடையில் மட்டுமே இனி லாரிகள் இயங்க வேண்டும். கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு அனைத்து மாவட்ட லாரி உரிமையாளர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது சங்க நிர்வாகிகளான பரசுராமன், செந்தில்குமார், தமிழரசன் மற்றும் தினேஷ்குமார் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கோவை மாவட்டம் செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகின்ற 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளோம். இந்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் கோவை மாவட்டத்தில் மட்டும் வேலை நிறுத்தம் செய்ய உள்ளதாகவும், இதனால் ஒரு நாளைக்கு 18 லட்சம் இழப்பு ஏற்படும் என்ற நிலை உள்ளது. மேலும் இந்த தொழிலை நம்பியுள்ள சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை பாதிக்கும் நிலை உள்ளது. இந்த போராட்டம் நடத்த முக்கிய காரணம், அதிக எடையுடன் செங்கல்கள் ஏற்றி வரும் லாரிகளுக்கு அதிக அளவில் காவல்துறையினர் அபராதம் விதிக்கின்றனர். RDO அதிகாரிகள் லாரிகளை சிறைப்பிடிக்கின்றனர். இதனால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அரசு நிர்ணயித்த எடையின் அளவில் லாரிகளை இயக்க உள்ளதாகவும், GST பில் இல்லாமல் செங்கல்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களில் இருந்து செங்கல்களை வாங்க மாட்டோம். எங்களது வேலை நிறுத்த போராட்டம் நாட்களில் செங்கல்கள் உற்பத்தியாகும் சேலம், பழனி, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் வெளி மாவட்ட லாரி உரிமையாளர்களும் எங்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றனர். மேலும் எங்களது சங்கத்தின் இந்த கோரிக்கையை ஏற்று பல்வேறு மாவட்ட லாரி உரிமையாளர்கள் ஆதரவு அளித்து உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் வெளி மாநிலங்களில் உள்ள சாம்பர் உற்பத்தியாளர்கள் செங்கல் விலையை குறைக்க வேண்டும். அதிக விலைக்கு செங்கல்களை விற்பனை செய்வதால் கட்டுமான தொழில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகுவதாக தெரிவித்தார். மேலும் டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, சாலை வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வருவதால் இத்தகைய போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக வர திங்கட்கிழமை அன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் 6, 7, 8 3 நாள் இனிமேல் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக செங்கல் ஏற்றுதலை எனவும், GST பில் இல்லாமல் பழனியிலிருந்து கல் எடுக்கிறதுலையும் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்க மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் இனி நாங்கள் இது நாள் வரைக்கும் ஓட்டுனது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றோம். இந்த போலீஸ் ஃபைனு, RDO ஃபைனு இதெல்லாம் இல்லாமல் ஓட்டணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செங்கல் லாரி உரிமையாளர்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் இதை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி திங்கட்கிழமையிலேருந்து கோவை மாவட்டத்துக்கு வெளி மாவட்டத்திலேருந்து வர்ற வண்டிகள் எதுவும் ஓவர்லோடு போட்டு வர வேண்டாம். இதை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். இதனால எவ்வளவு நாள் வேலை நிறுத்தம்? 3 நாள் வேலை நிறுத்ததுனால ஆளுகளுக்கு வேலை பாதிக்கும். ரெண்டாவது இன்னொன்னா செங்கல் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க முடியாது. இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனா எங்க தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா டீசல் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து 10 ரூபாய்க்கு மேல டீசல் விலை ஏறி இருக்கு. உதிரி பாகங்கள் விலை எல்லாமே ஏறி இருக்கு. ரெண்டாவது RDO நாங்க ஓவர்லோடு போட்டு போனா புடிச்சு ஃபைன் போடுறாங்க. ரெண்டாவது போலீஸ் ஃபைன் பண்றாங்க. இது எல்லாத்தையும் எங்களால ஒட்டுக்கா சமாளிக்க முடியறதில்ல. ஏற்கனவே தொழில் பண்றதே சிரமமா இருக்கு. நடைமுறை சிக்கல்களும் நிறைய இருக்கு. டயர் தேய்மானம் எல்லாமே எங்களுக்கு இருக்கிற வர்ற வருமானம் அதுக்கே பாதிக்கு மேல சரியா போயிருது. அதனால இனிமேல் நாங்க ஓவர்லோடு போட போறது கிடையாது. பாசிங் லோடு தான் போட போறோம். அதை வற்புறுத்தி நாங்க 3 நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்யற போறாங்க. அதற்கான முதல் கட்ட நடவடிக்கை இப்ப எடுத்திருக்கோம். நாங்க இப்போதைக்கு ஒரு கோவை மாவட்டத்துல எங்களை சார்ந்த வண்டிக்கு ஒரு 150 பேர் நாங்க 150லேருந்து 200 வண்டி தோராயமா இந்த போராட்டத்தில் கலந்துக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்ததா இந்த அடுத்த கட்டமா பக்கத்து மாவட்டங்களுக்கு இதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். நாங்கள் இப்போ ஏன்னா அவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இங்கே எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் மட்டும் தனியாக வண்டி நிறுத்திட்டு அவங்க மட்டும் ஓவர்லோடு போட்டு இங்கே டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எங்களால் இந்த வேலையை போராட்டத்தை வெற்றிகரமாக இது பண்ண முடியாது. இது எங்களோட முதல் கட்டம் தான். இதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் எடுப்போம். கோவை பேசியிருக்கு, திருப்பூர், பழனி, இந்த சைடு தாராபுரம் எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கு. இந்த சேலம் எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு திங்கட்கிழமை மணிக்கு போராட்டத்தில் கலந்துக்கிறப்பதான் தெரியும். இருக்காங்க எல்லாம் நாங்கள் கலந்துக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு சிலருக்கு அந்த அதிருப்தி இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அது ஓவர்லோடு போட்டு ஓட்டினாதான் அவங்களுக்கு கட்டுப்படியாகிற நிலைமையில அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இனி இதுக்கு மேல பாசிங் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட பண்ணோம்னா இதுவே சாத்தியமாக்கலாம். என்னன்னா அதாவது இது எங்களுக்காக மட்டும் நாங்க பண்ண கிடையாது, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் பண்றோம். இப்ப செங்கல்ங்கிறது அத்தியாவசியம். கோவை மாவட்டத்துல செங்கல் உற்பத்தி கிடையாது. பழனி, தாராபுரம், ஒசூர் சைடு இருந்து வருது, சேலத்துல இருந்து வருது, திருநெல்வேலியில இருந்து வருது, தூத்துக்குடியில இருந்து வருது, எல்லாமே வெளி மாவட்டத்துல இருந்து வருது.
அதனால அதிகமா வெளி மாவட்ட வண்டிகள் தான் இங்க உள்ள வர்றதுக்கு இருக்கு. அவங்க மட்டும் ஓட்டிட்டு நாங்க இங்க வண்டி ஓட்டாம பாசிங் தான் ஓட்டணும்னு நிறுத்தி இருந்தாலும் அது எங்களையும் பாதிக்கும். நாளைக்கு வந்து அவங்க மட்டும் உள்ள வந்து அவங்க வியாபாரம் இதா தான் இருக்கும். அதனால இந்த பாதிப்பு எல்லாத்துக்குமே தான் வர செய்யும். இதுக்கு வந்து எங்களுக்கு பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா அவங்களும் எங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். இத்தனை இன்ஜினியர்ஸும் புரிஞ்சுக்கணும், எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த போராட்டமே நாங்க பண்றோம். காவல்துறை உங்களுக்கு எந்த மாதிரியான வந்து அதாவது காவல்துறை சார்பா வந்து அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க அனுமதிக்கப்பட்ட அளவு போட்டு ஓட்டினா எங்க சைடு இருந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நாங்க வந்து அனுமதிக்கப்பட்ட அளவே போடணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். ஆர்டிஓ ஆபீஸ்லயும் பேசிருக்கீங்களா? ஆர்டிஓ அனுமதிக்கப்பட்ட அளவு போட்டால் அவங்களும் எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லைங்க. நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா யாருமே வந்து அவங்க வந்து அவங்க கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம அதில் போய் நம்ம குறுக்கிட முடியாது. நம்ம வந்து வைலேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா அதையே தான் நம்ம மாற்றிக்கணும் முடியும். அவங்கள நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இந்த 3 நாள்ல எவ்வளவு லாரிகள் ஓடாம நிறுத்தப்படும் நினைக்கிறீங்க? எனக்கு அதாவது எங்க இதுல வந்து 200 இருந்து 250 லாரிகள் இங்க கோவை மாவட்டத்துல செங்கல் ஓட்டுற வண்டிகள் நிறுத்தப்படும். அது போக தானா தன்னிச்சையா வந்து வெளியே வந்து இப்ப நிறுத்தறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு அது போய் சேருதுங்கிறது தெரியல.